ஓம் சாந்தி. நாம் இதுவரைக்கும் என்ன பார்த்தோன்னா, நாம் எல்லோருமே ஆத்மாக்கள் பரமதாமத்தில் சிவ பரமாத்மாவுடன் இருந்தோம். அந்த பரந்தாமந்தான் ஆத்மாக்களின் வீடு. அந்த சிவ பரமாத்மாதான் அனைத்து ஆத்மாக்களின் இறை தந்தை. ஆத்மாக்களாகிய நாம பரமதாமத்திலிருந்து பரமாத்மாவிடமிருந்து இந்த ஸ்தூல உலகத்திற்கு எதற்காக வந்தோன்னா, ஆத்மாவில் எவ்வளவுதான் சக்திகள் குணங்கள் இருந்தாலும் அதை அனுபவிக்கணும்னா ஒரு உடல் வேணும். நாம் ஆழ்ந்த தூக்கத்தில் எல்லா சக்திகளையும் அனுபவம் செய்ய முடியாது. ஆனால் ஆழ்ந்த தூக்கத்தில் தான் எல்லா சக்திகளும் நமக்கு கிடைக்கும். ஒரு மொபைலை சார்ஜ் செய்கிற மாதிரி. ஆனால் சார்ஜ் செஞ்சுக்கிட்டே பேச முடியாது. சார்ஜிலிருந்து மொபைலை விடுவிச்ச பிறகு தான் பேச முடியும். அதே மாதிரி தூக்கத்திலிருந்து விழிப்புக்கு வந்த பிறகுதான் எல்லா சக்தியையும் அனுபவம் செய்ய முடியும். அதே போல் ஆத்மா ஆழ்ந்த தூக்கம் எனும் பரந்தாமத்திலிருந்து விழிப்பு என்னும் ஸ்தூல உலகத்திற்கு வருது. அப்படி ஆத்மாக்கள் இந்த பூமிக்கு வரும்போது இந்த பூமி ஸ்வர்க்கமாக இருந்தது. இந்த பூமி பரம பவித்திரமாக இருந்தது. ஆத்மாக்களாகிய நாமளும் பரம பவித்திரமாக இருந்தோம். இந்த இயற்கை ஹவுஸ் ஓனர் மாதிரி, ஒரு வீட்டோடைய ஹவுஸ் ஓனர் மாதிரி. இந்த ஸ்தூல உடல், பஞ்ச தத்துவத்தால் ஆன இந்த ஸ்தூல உடல் வீடு மாதிரி. இந்த ஸ்தூல உடல் எனும் வீட்டில் இரு புருவங்களுக்கு மத்தியில நாம குடியேறி இருக்கிறோம். அப்ப ஹவுஸ் ஓனர் 2 கண்டிஷன் நமக்கு வைப்பாங்க. ஒன்று, வீட்டை நீட்டாக சுத்தமாக வச்சுக்கணும், கரெக்டாக வாடகை கொடுக்கணும். அப்போ தேவதைகள் பிறப்பு எடுக்கிறதே தூய்மையின் மூலமாக. அதனால் உடல் என்ற வீடு எப்பவுமே பரிசுத்தமாக தான் இருக்கும். நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோடு தான் இருப்பாங்க. 2வது, வாடகை என்றது 7 தெய்வீக குணங்கள்: அன்பு, அமைதி, தூய்மை, சுகம், ஆனந்தம், சக்தி, ஞானம். அப்போ ஆத்மாக்கள் 24 மணி நேரமும் தன்னை ஆத்மான்னு உணர்ந்து இருக்கிறதால ஆத்மாவுடைய குணங்கள் அப்படியே முழு உலகத்துக்கு பரவிக்கிட்டே இருக்கும். அந்த வைப்ரேஷன் போய்கிட்டே இருக்கும். நாம் எதை உணர்வோமோ அந்த வைப்ரேஷன் ஆத்மாவிலிருந்து மூளைக்கு, மூளையிலிருந்து உடலுக்கு, உடலிலிருந்து அப்படியே பரவும். அப்படியே முழு உலகத்துக்கும் பரவும். அப்போ முழு உலகமும் 24 மணி நேரமும் பரிசுத்தமான நிலையிலே இருக்கு. இதுதான் வாடகை. இப்படித்தான் தேவதைகள் வாழ்ந்தாங்க. அப்போ சொர்க்கத்தினுடைய ஆரம்ப கட்டம் சத்தியயுகம் 1250 வருடம். அடுத்தது 2வது யுகம் திரேதா யுகம், அதுவும் 1250 வருடம். ரெண்டும் சேர்ந்தா 2500 வருடம். இந்த 2500 வருடம் தான் சொர்க்கம். சொர்க்கம் மேலே கிடையாது, இந்த பூமியில தான். தேவதைகளும் அங்கே தான் வாழ்ந்தாங்க. சொர்க்கத்தினுடைய ஆரம்பத்தில் 9 லட்சம் மக்கள் இருப்பாங்க. சொர்க்கத்தினுடைய முடிவில், அதாவது திரேதாயுகத்துடைய முடிவில் 33 கோடி தேவதைகள் இருப்பாங்க. அந்த 33 கோடி தேவதைகள் சாட்சியாகன்னு நம்ம பக்தியில் நினைவு செய்வோம். அவங்க சத்தியுகம் திரேதாயுகத்தில் வாழ்ந்த மக்கள், அவ்வளவுதான். அவங்க யாரும் மேலே வாழலை. அடுத்தது இந்த பூமியில தான் சொர்க்கம்.
அதுவும் இந்த பாரத கண்டத்தில் தான் அந்த சொர்க்கம் இருந்தது. அந்த சொர்க்கம் இருந்த காலகட்டத்தில் வேற எந்த நாடுகளும் இல்லைன்னு பார்த்தோம். அப்புறம் துவாபரியத்துக்கு மேலே தான் மற்ற இடங்களில் நாடுகள் மனிதர்கள் உருவாகிறாங்க. அப்போ அது எப்படின்றதை நாம் இப்போ பார்ப்போம். இப்போ 3வது யுகம் துவாபர யுகம் வருது. இந்த துவாபர யுகத்தில் ஆத்மாக்கள் தன்னை ஆத்மான்னு மறந்து தன்னை தேகம்னு தவறாக நினைக்கிறாங்க. தேக அபிமானம் வருது. தேக அபிமானம்னா காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம், பயம், அலட்சியம், அதாவது சோம்பல். அப்போ இது அசுர குணங்கள், நம்மை கீழ்நோக்கி கொண்டு போகக்கூடிய குணங்கள். அப்போ இந்த தீய குணங்களால தான் உடலும் கெடுது, மனமும் கெடுது. அப்போ நாம எதை உணர்றோமோ அது அப்படியே முழு உலகத்துக்கு போகுது இல்லையா? அப்போ தீய குணங்களை உணரும்போது அதே போல ஆத்மாவிலிருந்து மூளைக்கு, மூளையிலிருந்து முழு உடலுக்கு, உடலிருந்து அப்படியே முழு உலகத்துக்கு பரவுது. அப்போ உடம்பும் கெடுக்கிறோம், உடல் என்ற வீட்டை கெடுக்கிறோம். அப்போ ஹவுஸ்ஓனருக்கு அங்கே நம்ம மேலே கோபம் வருது. அடுத்தது வாடகையும் தரலை, பாதி வாடகை தான் தரும். ஏன்னா பாதி ஆத்ம உணர்வு தானே இருக்காங்க. அப்போ பாதி வாடகை தான் தரேன். அப்போ ஹவுஸ் ஓனருக்கு கோபம் வரும். அப்போ பஞ்ச தத்துவங்கள் என்ற இந்த இயற்கை என்ற ஹவுஸ் ஓனருக்கு நம்ம மேலே கோபம் வருது. அதனால வீட்டிலிருந்து வெளியேற சொல்கிறாங்க. அதுதான் இயற்கை சீற்றங்கள். அப்போ துவாபரயுகத்தில் இயற்கை சீற்றங்களால் சொர்க்கம் நீருக்குள்ள மூழ்குது, சொர்க்கம் தண்ணிக்குள்ள மூழ்குது. இதைத்தான் பக்தியில கிருஷ்ணர் வாழ்ந்த துவாரகா இன்னும் நீருக்குள்ள இருக்கு, நீரில் மூழ்கி இருக்கு, கடலுக்கு அடியில் இருக்குன்னு சொல்லப்படுது. இப்போ துவாபரயுகத்துக்கு மேல இந்த நிலையை சரி செய்யணும். இயற்கைக்கு கொடுக்க வேண்டிய வாடகையை கொடுக்கணும். இயற்கையினுடைய கோபத்தை சாந்தப்படுத்தணும். அப்போ அதுக்காக அங்க இருந்த நம்மளுடைய முன்னோர்கள் யோசிக்கிறாங்க. அப்போ அதுக்கான வழியை தேடுறாங்க, தனிமையில் உட்கார்ந்து. அப்போ இந்த இயற்கையோட ஒரு தொடர்பை ஏற்படுத்துறாங்க, ஒரு தியானத்தை ஏற்படுத்துறாங்க. தியானம் பண்றது நாம எதோட ஒன்றி போறோமோ அதனுடைய தன்மை என்ன, அதோடைய சக்தி என்ன, அதோடைய குணம் என்னன்னு எல்லாமே நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதனுடைய உதவியும் நாம பெற முடியும். அப்ப இறைவனை நினைவு செஞ்சா இறைவனுடைய சக்தி குணம் நமக்கு அனுபவமாகும். அப்ப இயற்கையை நினைவு செஞ்சா இயற்கையினுடைய சக்திகள், குணங்கள், குணாதிசயம் இது நமக்கு அனுபவமாகும். இயற்கையும் நமக்கு சப்போர்ட் பண்ணும். அப்போ துவாபர யுகத்துக்கு மேல இயற்கையோட தியானத்தை ஏற்படுத்துறாங்க. அவங்களத்தான் சித்தர்கள், யோகிகள், ரிஷிகள்னு சொல்லப்படுது. அப்போ அவங்க வீட்டில் இருந்தா, குடும்பத்தில் இருந்தா அந்த விகார உணர்வுகள் அவங்கள தொந்தரவு செய்யும். அதனால ஒரு உன்னத நிலையை அடைய முடியாது, இந்த இயற்கையை சமாதானப்படுத்த முடியாது. அதனால மனைவியிடமிருந்து தூரமாகறாங்க, மக்கள் நடமாட்டத்துக்கு ரொம்ப தூரமா போறாங்க. ஏன்னா மக்களா இருக்கும்போது அவங்க காமம், கோபம், பேராசை, பற்றுல சிக்க வாய்ப்புகள் இருக்கு. அந்த பயத்தால அங்க வாழ்ந்தவங்க அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு தூரமாக போறாங்க. மலைகளுக்கு, காடுகளுக்கு போயிட்டு தவம் செய்யறாங்க, யோகம் செய்யறாங்க. இயற்கையோட யோகம், கடவுளோட யோகம் கிடையாது. ஏன்னா அங்க கடவுள் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. தேவதைகளுக்கே கடவுளுடைய ஞானம் இல்லை. அப்போ துவாபரயுகத்துக்கு மேல வரவங்க தேவதைகளோட கீழானவங்க. அப்போ அவங்களும் கடவுளை வழிபட முடியாது. அப்போ இயற்கையே அவங்க கடவுளா நினைக்கிறாங்க. ஏன்னா எது நம்மளுக்கு உதவி செய்தோ அதை நம்ம கடவுளா பார்க்குற பழக்கம் இருக்கு. பைக்ல ஒரு சின்ன நம்மளுக்கு ஒருத்தர் லிஃப்ட் கொடுத்தா கூட கடவுள் மாதிரி வந்தேன்னு சொல்லுவோம்.
அப்போ பைக்கு லிஃப்ட் கொடுக்குறவங்களே நம்ம கடவுளாக்கும் போது இந்த இயற்கையை கடவுளாக்குறது ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அப்போ சூரிய சந்திர நட்சத்திர மண்டலங்களையும் கடவுளாக பார்க்க ஆரம்பித்தோம். அப்போ அந்த பக்தியில் பல கதைகளை எழுத ஆரம்பித்தோம். ஸோ இப்போ இந்த இயற்கை நம்ம மேலே கொஞ்சம் கோபப்படுறத நிறுத்துது, கொஞ்சம் சாந்தம் அடையுது. அடுத்தது, இந்த பாரத கண்டத்தில் சொர்க்கம் இருந்தது. சொர்க்கம் இருக்கும்போது வேறு எந்த நாடுகளும் இல்லைன்னு பார்த்தோம். அப்போ துவாபரயுகத்துக்கு மேலே எப்படி உருவாகுது? இப்போ தேவதைகள் புஷ்பக விமானத்தின் மூலமாக சொர்க்கத்திலிருந்து வேற வேற நாடுகள் இருக்கக்கூடிய நாடுகள் இருக்காது, அந்த பகுதிகளுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளத்தை ரசிச்சுட்டு வருவாங்க. மறுபடியும் அதே புஷ்பக விமானத்தில் ஒரு வாரம் 10 நாள் கழித்து பாரத கண்டத்துக்கு சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்கன்னு பார்த்தோம். எப்படி சென்னையில் இருக்கிறவங்க ஊட்டி கொடைக்கானல் போயிட்டு அந்த சூழ்நிலையை ரசிச்சுட்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு ரசிச்சுட்டு மறுபடியும் அவங்க இடத்துக்கு வர மாதிரி சொர்க்கத்தில் அங்கங்கே போவாங்க வருவாங்க. அப்படி இதுதான் அவங்களுடைய பொழுதுபோக்கு. புஷ்பக விமானம் பரிசுத்தமான தூய்மையான உணர்வில் இருக்கிறவங்க உட்கார்ந்தாதான் அவங்களுடைய சங்கல்பத்தில் தான் அது ஆப்ரேட் ஆகணும் பார்த்தோம். அப்படி அவங்க திரேதாயுகத்தோட கடைசியில் ஒவ்வொரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட தேவதைகள் ஒருத்தரும் ஒவ்வொரு பகுதிகளுக்கு போகிறாங்க. ஒரு ஃபேமிலி ஒரு 1000-500 பேர் ரஷ்யா பகுதிக்கு போகிறாங்க, இன்னொரு 500-1000 பேர் அமெரிக்கா இருக்கிற பகுதிகளுக்கு போகிறாங்க. அப்படியே ஒவ்வொரு நாடுகள் இப்போ இருக்கிற நாடுகள் இருக்கிற பகுதிகளுக்கு அப்போ அங்கே போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த இயற்கை வளத்தை ரசிச்சுட்டு மறுபடியும் பாரத கண்டத்துக்கு வர்றதுக்காக போகிறாங்க. தினமும் போகிறாங்க. இது திரேதாயுகத்தோட கடைசியில் போகிறாங்க. அவங்க ரிட்டர்ன் திரும்பும்போது அது துவாபரயுகமாக மாறுது. அப்போ துவாபரயுகம் வரும்போது எல்லோருக்குமே தேக அபிமானம் வரும். தேக அபிமானம்னா தேக உணர்வுகள், தீய உணர்வுகள் வர ஆரம்பிக்குது. அந்த விதை போடப்படுது. அப்போது அந்த தீய உணர்வு என்ற விதை விழுந்த உடனே புஷ்பக விமானம் ஆப்ரேட் ஆகாது. அப்போ புஷ்பக விமானம் ஆப்ரேட் ஆகலைன்னா அந்தந்த பகுதிகளுக்கு போனவங்க மறுபடியும் ரிட்டர்ன் வர முடியாத சூழ்நிலை உருவாகுது. அப்போ மறுபடியும் துவாபரயுகத்துக்கு மேலே அந்தந்த பகுதிகளுக்கு போனவங்க அங்கேருந்தே வாழ ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் நார்மலான முறையில் குழந்தைகளை பெற்றுக்கிட்டு அப்படியே வாழ்க்கையை வாழறாங்க. அப்படி தான் வெளிநாடுகள் உருவாகுது. இந்த மலைவாழ் மக்களை நீங்கள் பார்க்குறீங்கன்னா இவங்களுடைய முகமும் இந்த வெஸ்ட் இண்டீஸ் நாட்டை சேர்ந்தவங்களுடைய முகமும் ஒரே சாயலில் இருக்கும். அந்த இருளர் பகுதியில் இருக்கிறவங்களுடைய முகமும் அவங்களுடைய முகமும் ஒரே சாயலில், அந்த முடியெல்லாம் அதே மாதிரி இருக்கும். அதே மாதிரி நேபாளெல்லாம் பாரத கண்டத்தில் தான் இருந்தது. அந்த நேபாள் பகுதி மக்களுடைய முகமும் ஜப்பான் நாட்டுடைய மக்களுடைய முகமும் ஒரே மாதிரி இருக்கும். அதே போல் பாம்பேயில் இருக்கக்கூடிய அந்த ஆக்டர்ஸுடைய முகமும் அமெரிக்காவில் அந்த ஹாலிவுட்டில் இருக்கக்கூடிய நடிகளுடைய முகம் ஒரே மாதிரி இருக்கும். இவங்க இந்தி நடிகரா இல்லை வெளிநாட்டு நடிகரான்னு நினைக்கிற அளவுக்கு ஒரே மாதிரி இருக்கும். அப்போ இதுலேருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய முக சாயல் பாரத கண்டத்தில் இருக்கிற எல்லோருடையும் ஒத்து போகுது. அதனுடைய அர்த்தம் இங்கிருந்து தான் அவங்கெல்லாம் போயிருக்காங்க. அப்போது எல்லா நாடுகளுக்கும் மூதாதையான நாடு பாரத கண்டம். எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா ஆத்மாக்களுக்கும் மூதாதையர்கள் இங்கே பாரத கண்டத்தில் வாழ்ந்த தேவதைகள். ஸோ இதை நாம் புரிஞ்சுக்கணும். அடுத்தது, துவாபரயுகத்துக்கு மேலே இந்த சித்தர்கள், யோகிகள், ரிஷிகள் தபம் செஞ்சு இறைவன் ஜோதி சுரூபமானவர் அன்ற அளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்களே தவிர அவர் சின்ன ஒளி புள்ளியாக இருக்கிறாரு, பரந்தாமத்தில் இருக்கிறாரு அன்றதை புரிஞ்சுக்கல. இறைவன் ஜோதி என்ற அளவுக்கு அவங்க ரீச் பண்ணுறாங்க. அடுத்தது, இந்த இயற்கையை கடவுளாகவும் பாவிக்கிறாங்க.
அப்போ இந்த இயற்கைக்கு சம்பந்தப்பட்ட சக்தி தான் இறைவனுடைய சக்தின்னு நினைக்கிறாங்க, எழுதி வைக்கிறாங்க. அப்படிதான் சாஸ்திரங்கள் உருவாகுது. அப்புறமா அந்த ஜோதியை எல்லோருமே தியானம் செஞ்சு அனுபவம் செய்ய முடியாதுன்றதுக்காக பக்தியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ விக்ரமாதித்த ராஜாவால் பக்தி ஸ்டார்ட் செய்யப்பட்டது. சோமநாத் ஆலயம்தான் பக்தியில் முதல்ல கட்டப்பட்ட ஆலயம். அப்போ அந்த ஜோதியை எல்லோரும் நினைவு செய்ய முடியாதுன்றதுக்காக ஒரு லிங்கத்தை ஸ்தாபனை பண்ணுறாங்க. அவர் தான் சிவன்னு பெயர் வைக்கிறாங்க. அப்போது ஜோதிர்லிங்கங்களில் முதன்மையான லிங்கம்னு அது போற்றப்படுது. அப்போ அந்த சிவனை எல்லோருமே வழிபட ஆரம்பிக்கிறாங்க. அந்த லிங்கம் ஒரு அதிசயமான லிங்கம். மற்ற லிங்கங்கள் மாதிரி அடியில் பூமியில் அது பூமியினுடைய பேலன்ஸில் நிற்காது. அது அந்தரத்தில் நிற்கும், எந்த பேலன்ஸும் இல்லாமல். அப்படி ஒரு காந்த ஆற்றல் மிக்க ஒரு லிங்கமாக, ஒரு கோவிலாக அந்த சோமநாத் கோவில் கட்டப்பட்டது. இதைத்தான் கஜனி முகமது வந்து இந்த கோவிலை இடித்து தான் அந்த லிங்கத்தை எடுத்துகிட்டு போனதா சரித்திரம் சொல்லுது. இது எதனுடைய ஆதாரத்தில் நிற்குதுன்னா, உங்கள் 2 கைகளையும் நல்லா உரசி 1 அடி கேப் வச்சுக்கோங்க. அதை அப்படியே 2 கைகளையும் பொறுமையாக சேர்க்குற மாதிரி கொண்டு வாங்க. ஒரு 2 இன்ச்சு கேப்பில் நிறுத்திடுங்க, சேர்க்காதீங்க. மறுபடியும் பொறுமையாக கொண்டு போங்க 1 அடிக்கு. மறுபடியும் பொறுமையாக சேர்க்குற மாதிரி கொண்டு வந்து ஒரு 2 இன்ச்சு கேப்பில் நிறுத்திடுங்க. மறுபடியும் பின்னாடி கொண்டு போங்க. இப்படியே ஒரு நிமிஷம் செஞ்சிங்களன்னா இந்த 2 கைகளுக்கு நடுவில் ஒரு காந்த ஆற்றலை நீங்கள் உணர முடியும். அதான் காந்த சக்தி. அப்படி அந்த கோவிலினுடைய மூலஸ்தானத்தில் அந்த காந்த சக்தியின் ஆற்றல்களால் அந்த லிங்கம் அந்தரத்தில் நிற்கிது. அப்போ அந்த மூலஸ்தானத்தை இடிக்கும்போது அந்த லிங்கம் கீழே விடுது. அப்புறம் அவர் அந்த லிங்கத்தை எடுத்துகிட்டு போயிட்டதாகவும் அதை அங்கேயே சுக்கு நூறாக உடைச்சிட்டதாகவும் விதவிதமாக கதைகள் சொல்லப்படுது. அப்போ விக்ரமாதித்த ராஜனால பக்தி ஆரம்பிக்கப்படுது. அப்படியே ஒரு சோமநாத் ஆலயம் கட்டப்பட்டு ஒரு 500 வருஷம் ஒரு சிவனைத்தான் எல்லோருமே வழிபட்டாங்க. அப்போ இந்த பக்தியில் பல விஷயங்கள் சொல்லப்பட்டது, எழுதப்பட்டது. அது என்னன்னா, தேவதைகள் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கு எந்த ஒரு கதைகளும் தேவைப்படாது. ஏன்னா அவங்களுடைய சுயஸ்வரூபமே அன்பு, அமைதி, தூய்மை, சுகம், ஆனந்தம், சக்தி, ஞானம். ஆனால் அந்த நிலையை தோபரேகத்துக்கு மேலே அனுபவம் செய்வது கஷ்டமாக இருக்குது. அப்போ அந்த நிலையில் இருந்தால் தான், அந்த உணர்வில் இருந்தால் தான் அந்த உணர்வு அப்படியே முழு உலகத்துக்கு போகும். இந்த இயற்கை அமைதி அடையும். ஏன்னா இயற்கைக்கு தேவையானது தெய்வீக குணம். இங்கே அந்த சுய நிலையை மறந்துட்டாங்க. அப்போ அந்த சுய உணர்வும் இருக்காது. அப்போ அந்த சுய உணர்வு, உண்மையான அந்த தெய்வீக உணர்வை கொண்டு வரணும். அப்போ அதுக்கு பல விஷயங்கள், பல கதைகள் தேவைப்படுது. அதில் ஒன்று தான் இறைவன் சர்வ வியாபி, கடவுள் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார்னு சொல்லப்படுற விஷயம். இப்போ ஒருத்தர் ஒரு பெண்ணை தவறான முறையில் நடந்துக்கிறார். இப்போ அந்த பெண்ணுக்குள்ள கடவுள் இருந்தால் அந்த பெண்ணுக்கு அந்த சூழ்நிலை வருமா? அந்த ஆணுக்குள்ள அந்த கடவுள் இருந்தால் அந்த ஆணுக்கு அந்த எண்ணம் வருமா? இல்லை எல்லா இடத்துல இருக்கிற கடவுள் அந்த இடத்துலையும் இருக்கிறாருன்னா ஏன் அந்த சூழ்நிலையை தடுக்கக்கூடாது? இல்லை கடவுள் பார்ப்பாரு, பார்த்து பிறகு தண்டனை தருவாருன்னா, இப்போ இந்த தப்பெல்லாம் நடந்து முடியுது. நடந்து முடிஞ்ச பிறகு போலீஸ் போயிட்டு கண்டிப்பாக கண்டுபிடிப்பாங்க. மறுபடியும் ஜட்ஜு முன்னாடி நிறுத்துவாங்க. ஜட்ஜும் வந்து இந்த தவறு இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்காக, மற்றவங்களும் இதை பார்த்து பயப்படணுன்றதுக்காக ஒரு தண்டனையை கொடுப்பார். ஸோ இவங்கெல்லாம் மனிதர்கள். தப்பு நடந்து முடிஞ்ச பிறகு தான் இவங்க போயிட்டு
அதை கண்டுபிடிச்சி அதற்கான தண்டனையை கொடுக்க முடியும். இறைவன் மனிதருக்கு அப்பாற்பட்டவர். அப்போ ஒரு மனிதனும் தப்பு நடந்த பிறகுதான் தண்டனை தருவார். எல்லா சக்திகளும் இருக்கக்கூடிய கடவுளும் தப்பு நடந்த பிறகுதான் தண்டனை தருவாருன்னா அப்போ மனிதனுக்கு ஈக்குவல் தான் கடவுளா? அப்போ அவர் ஏன் ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம பார்க்கணும்? அங்கே ஒரு ஜட்ஜு செய்கிற வேலை தான் இங்கே செய்கிறார். மை லார்டுன்னு சொல்கிறாங்க ஜட்ஜை. அவர் சரியாக எல்லாத்தையுமே செய்வார். அந்த லார்டை விட பெரியவர் தானே காட். அப்போ லார்டும் காடும் ஒன்றும் இல்லைல்ல. லார்டை விட காடு பெருசு இல்லையா? அப்போ ஏன் இப்படி? ஸோ அப்போது கடவுள் இருக்கிறது பரந்தாமத்தில். அவர் எல்லோருக்குள்ளேயுமே இருக்க மாட்டார், எல்லா இடத்துலையும் இருக்க மாட்டார். நடக்கிறதெல்லாம் அவர் தடுத்து நிறுத்த மாட்டார். அது நம்ம கர்மா. அவர் நல்லது கெட்டதுன்ற ஞானத்தை கொடுப்பார், சக்திகளை கொடுப்பார். அதை சரியாக பயன்படுத்தாமல் இருக்கிறது நம்ம தப்பு. எல்லாத்துக்குமே கடவுள் தான் காரணம்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம். முன்னோர்கள் எழுதின கதையை நம்ம நம்பிட்டு இருக்கோம். அதனால் அப்படியெல்லாம் கிடையாது. அவர் பரந்தாமத்தில் இருக்கிறார். அவர் தூணிலும் துரும்பிலும் இருக்க மாட்டார். அப்போ ஏன் இப்படிப்பட்ட கதைகள் சொல்லப்பட்டதுன்னா, அப்போ எனக்குள்ள கடவுள் இருக்கார், எல்லா இடத்துலையும் கடவுள் இருப்பாருன்னா ஆரம்பத்தில் ஒரு பயம் இருந்தது. அப்போ கடவுள் எல்லா இடத்துல இருக்கார், எல்லாருக்குள்ளேயும் இருப்பார், அப்போ நம்ம நல்லது பண்ணாலும் நல்லது செய்வார், கெட்டது பண்ணால் நம்மளுக்கு தண்டனை கொடுப்பார்ன்ற பயத்தில் அங்கே கொஞ்சம் ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை வாழுறாங்க. அப்போ கொஞ்சம் பரிசுத்தமாகறாங்க. அப்போ கொஞ்சம் அந்த தெய்வீக உணர்வுகள் வெளிப்படுது கடவுள் என்ற பயத்தால். ஸோ அப்போ கோவிலுக்கு போகும்போது அங்கே கடவுள் இருக்கார். அப்போ அந்த கோவில் இருக்கிற நேரம் வரைக்கும் அந்த ஒரு பரிசுத்தமான உணர்வில் இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மனிதர்களுக்கு பல கதைகளை சொல்லி கடவுள் மேலே இருக்கிற பயத்தால் கொஞ்சம் பரிசுத்தமான நிலைக்கு வராங்க. அந்த பரிசுத்தமான உணர்வு இயற்கைக்கு போகுது, இயற்கையும் அமைதி அடையுது. அடுத்தது குரங்கிலிருந்து மனிதன் வந்தான்னு ஒரு கதை. பல பிறவிகள் புல்லாகி பூண்டாகி அப்படின்னு ஒரு பெரிய கான்செப்ட் இல்லை. மனித பிறவி எடுக்கிறது பல ஆயிரம் பிறவிகள் எடுத்து, பல லட்சம் பிறவிகள் எடுத்து தான் மனித பிறவி கிடைச்சிருக்குன்னு ஒரு கதை இருக்குது. இப்போது ஆப்பிள் விதை போட்டால் அன்னாச்சி வராது, கொய்யா விதை போட்டால் மாங்காய் வராது. எந்த விதை போடுறோமோ, எந்த செடி வைக்கிறோமோ அந்த பழம்தான் வரும். டேஸ்ட்டு மாறலாம், ஆனால் அது கொய்யான்னு தான் சொல்லுவோம், மாம்பழம்னு தான் சொல்லுவோம், ஆப்பிள் தான் சொல்லுவோம், மாற்றி சொல்ல மாட்டோம். அப்படித்தான் இந்த கிராமங்களில் இருக்கிற குரங்கு ஒரு மாதிரியாக இருக்கும், மலை மேலே இருக்கக்கூடிய குரங்குகள் ஒரு மாதிரியாக இருக்கும், வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய குரங்குகள் ஒரு மாதிரியாக இருக்கும். கிங் காங்னு சொல்லுவோம், ஆனால் எல்லாமே குரங்கு தான் சொல்லுவோம். அதே போல தான் குரங்குக்கு குரங்கு தான் பிறக்கும், மனிதனுக்கு மனிதன் தான் பிறப்பான். 3 அறிவு 4 அறிவு இருக்கிற குரங்குலேருந்து 6 அறிவு இருக்கிற மனிதன் பிறக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இதையும் நாம் புரிஞ்சுக்கணும். அப்போ இதுவும் நம்ம மனித உடலின் அந்த வேல்யூ புரிஞ்சுக்கணும், அந்த மனித வாழ்க்கையினுடைய வேல்யூ புரிஞ்சுக்கணும்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லப்பட்ட கதை. நீ மறுபடியும் தப்பு பண்ணியானா மறுபடியும் மிருகமாக பிறப்ப, மறுபடியும் பாம்பா பிறப்ப, நாயா பிறப்ப, நரியா பிறப்பன்னா அந்த பயத்தில் மறுபடியும் இந்த மனித உடலை சரியாக பயன்படுத்திப்பாங்கன்னு. ஸோ அவங்க மறுபடியும் அந்த மாதிரி பிறந்துட மாட்டாங்க, அந்த குணத்தில் பிறப்பாங்க. பாரபாவம் பாம்பு மாதிரி கசவைப்பான், அவனுக்கு நரி புத்தி, பழி வாங்குற புத்தி. எந்த நரி யாரை பழி வாங்கிச்சு, இவர் எப்போ போய் பார்த்தாருன்னு தெரியாது. அப்படி சொல்கிறது மிருகங்களோட. அவர் நாய் மாதிரி குலைச்சிக்கிட்டே இருப்பார், அவர் நாய் மாதிரி நன்றியோடு இருப்பார். அப்படி கதைகள் சொல்லப்படும். இப்போ மிருகமாக பிறந்து அப்படி வாழறதை விட மனிதனாக பிறந்து மிருக வாழ்க்கையை வாழறது தான் மிருகமாக பிறக்கிறத விட ரொம்ப மோசமானது. எத்தனையோ பேர் போட்டுக்கிறதுக்கு உடல் இல்லாமல் நிர்வாண தோற்றத்தில் மிருகம் மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, குப்பை தொட்டியில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நாம் நிறைய அது போல் பார்க்கலாம், அது போல் வீடியோஸ் நிறைய இருக்குது. அப்போ மிருகமாக பிறந்து அப்படி இருக்கிறத விட மிருகத்தை விட உயர்ந்த வாழ்க்கை மனித வாழ்க்கை. அப்படி மனிதனாக பிறந்து மிருக வாழ்க்கையை வாழ்ந்தால் அது மிருகமாக பிறக்கிறத விட மோசமானது தான். இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் இப்படிப்பட்ட பயங்களை கொடுத்து இப்படிப்பட்ட
பயங்களை கொடுத்து நம்மளை பரிசுத்தமான வாழ்க்கையில் வாழ வச்சாங்க. இதுதான் துவாபர யுக பக்தி. இப்படி தான் துவாபர யுக பக்தி போகுது. அப்போ ஒரு 500 வருஷம் ஒரு சிவனை வழிபடுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் தேக அபிமானம் வருது. இன்னும் நிறைய கடவுள்கள் தேவைப்படுறாங்க. அதன் ஆதாரத்தில் நிறைய புகழ் தேவைப்படுது மனிதர்களுக்கு. நீ அந்த இனத்தை சார்ந்தவன், நீ அந்த ஒரு கடவுளை சார்ந்தவன், நாங்கள் இந்த கடவுளை சார்ந்தவங்க. அப்போ அதுக்கு ஒரு குரூப்பு, அதுக்கு ஒரு தலைவன். அப்போ இறைவன் சிவன் சொல்லப்பட்டது. அப்போ இறைவன் சிவனுக்கு அடுத்தது யார் ரொம்ப உயர்ந்த சக்தி மிக்கவங்கன்னு பார்க்குறாங்க. அப்போ நம்மளுடைய முன்னோர்கள் தான் அப்படி வாழ்ந்திருக்காங்க, தேவதைகள். அப்போ துவாபரத்துக்கு முன்னாடி திரேதாயுகம், திரேதாயுகத்துக்கு முன்னாடி சத்தியுகம். அப்போ அந்த 33 கோடி தேவதைகள் சக்தி மிக்கவர்கள். அப்போ அந்த 33 கோடி பேர்களும் ரொம்ப ரொம்ப சக்தி மிக்கவர் யார்? நாராயணன். அப்போ அந்த லக்ஷ்மி நாராயணன். அப்போ அவங்களையே நாம் கடவுளாக மாற்றலாம். அப்போ அவங்களும் உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்க. அப்போ அவங்களும் கடவுள்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சில கதைகளை உருவாக்குறாங்க. அந்த உயர்ந்த நிலையில் வாழ்ந்த, இந்த பூமியில் உயர்ந்த நிலையில் வாழ்ந்த தேவதைகளை, அப்போ நானும் இந்த பூமியில் வாழறேன், தேவதைகளும் பூமியில் வாழ்ந்தாங்கன்னா அவங்கள கடவுள்னு ஒத்துக்க முடியாது இல்லையா? பின்னாடி வரவங்க ஏற்றுக்க மாட்டாங்க இல்லையா? அதனால் அந்த உயர்ந்த நிலையில் வாழ்ந்த தேவதைகளை உயர்ந்த உலகத்தில் வாழ்ந்ததாக காமிக்கிறாங்க. சிவனுக்கு அடுத்தது இன்னொரு உலகம் இருக்குது. அந்த உலகத்தில் தான் பிரம்மா, விஷ்ணு அப்படியெல்லாம் வாழறாங்க. மும்மூர்த்திகள் இருக்காங்க, பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் இருக்கிறாங்கன்னு அப்படியே கதைகள் உருவாகுது. அதையும் பின்னாடி வரவங்க நம்புகிறாங்க. அப்போ இவங்களுக்கு வேற வேற பூஜைகள், அபிஷேகங்கள், மந்திரங்கள் அப்படி உருவாக்குறாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு பசங்க, அப்புறம் விநாயகர், முருகர் இப்படி உருவாகுது. அதுக்கப்புறம் அவங்களுடைய மனைவிமார்களை கடவுளாக வணங்குறாங்க. இப்படி சத்தியுகத்தில் திரேதாயுகத்தில் வாழ்ந்த 33 கோடி தேவதைகளை துவாபரயுகத்துக்கு மேலே வரக்கூடியவங்க வணங்குறாங்க, கோவில் கட்டி. இது எப்படின்னா நம்மளையே நாம் வணங்குற மாதிரி. இப்போ எங்கள் தாத்தா ஒருத்தர் இருக்காரு. எங்கள் அம்மா சின்ன வயசில் இருக்கும்போது அவர் இறந்துட்டதா சொல்லுவாங்க. இப்போ அவர் தான் நான் வச்சுக்கோங்களேன். அடுத்த பிரிவில் எங்கள் அம்மாவுக்கும் நானும் மகனாக பிறக்கிறேன். அப்பாவாக இருந்தேன்னா இப்போ மகனாக பிறக்கிறேன். எனக்கும் தெரியாது நான் தான் எங்கள் தாத்தான்னு, எங்கள் அம்மாவுக்கும் தெரியாது நம்ம அப்பாவே பிறந்திருக்காருன்னு. இப்போ முன்னோர்களை நம்ம வணங்கக்கூடிய பழக்கம் இருக்குது. கடவுளுக்கு நிகராக அவங்களுடைய ஃபோட்டோ வச்சு, அவங்களுக்கு பிடிச்ச அந்த அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி சாப்பிட்ட உணவு, உடை எல்லாமே வச்சு வணங்குவோம். இப்போ சின்ன வயசில் இருக்கும்போது என்னையே வணங்க சொல்லுவாங்க. அப்போ நானும் கையெடுத்து வணங்குவேன் இல்லையா தாத்தா பாட்டியை. இப்போ என்னையே நான் வணங்குற மாதிரி தானே. அப்படித்தான் துவாபரயுகத்தில் நம்மளுடைய முன்னோர்களை வணங்க ஆரம்பித்தோம். அவங்களுக்கு பிடிச்ச உணவு என்ன? தேவதைகள் என்ன சாப்பிட்டாங்க? பழங்களை தான் உணவாக சாப்பிட்டாங்க. அப்போ பழங்களை தான் பிரசாதமாக படைக்க ஆரம்பித்தோம். அப்போது 33 கோடி தேவதைகள் 33 கோடி தேவதைகளை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வணங்கும் போது ஒரு பரிசுத்தமான மனநிலைக்கு போகிறாங்க. அப்போ தினமும் காலையில் 2 மணி நேரம், சாயங்காலம் 2 மணி நேரம் பக்தி செய்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம்னு ஒரு பரிசுத்தமான உணர்வில் இருக்கிறாங்க. அந்த பரிசுத்தமான உணர்வு முழு உலகத்துக்கு போது. முழு உலகம் கொஞ்சம் அமைதியாகுது. வாடகை கொடுக்குற மாதிரி, ஓரளவுக்கு வாடகை கொடுக்குற மாதிரி. ஒரு பக்கம் சித்தர்களுடைய யோக பயிற்சிகள், இன்னொரு பக்கம் இந்த பக்தி சார்ந்த விஷயங்கள் நடக்குது. துவாபர யுக பக்தி ஓரளவுக்கு பரிசுத்தமான பக்தியாக இருந்தது. ஒருத்தரை தான் வணங்குவாங்க. சிவனா உயிர் போகிற வரைக்கும் அவர் சிவனை தான் வணங்குவார். அடுத்த கடவுளை கம்மியாக பார்க்க மாட்டார். விஷ்ணுவுடைய பக்தன் உயிர் போகிற வரைக்கும் விஷ்ணுவை தான் வணங்குவார். அடுத்த கடவுளை திட்ட மாட்டார், கம்மியாக பார்க்க மாட்டார். ஆனால் உயிர் போகிற வரைக்கும் ஒரு கடவுளை தான் வணங்குவார். ஒரு கடவுளையே நம்புகிறாங்க. அங்கேயும் ஓரளவுக்கு நடக்குது. காரணம், அங்கே பல விஷயங்கள் அவங்க நினச்சது உடனே நடக்கிறதுக்கு காரணம், பாதி தூய்மை தான் இழக்கிறாங்க, பாதி தூய்மை இருக்குது அந்த துவாபரயுகத்தில் வாழ்ந்தவங்களுக்கு. அடுத்தது ஒரு கடவுளை ஆழமாக நம்புகிறாங்க, பரிசுத்தமான உணர்வில் இருக்கிறாங்க, சரணாகதியில் இருக்காங்க.
அப்போ இதெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக எல்லாமே நம்மளுடைய ஆழ்மனம் கொடுக்கும் இல்லையா சீக்கிரமாக. அடுத்தது அங்கே தான் தவறான கர்மங்கள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்போ விதை போட்ட உடனே நாளைக்கு அது பழம் கொடுக்காது. விதை போட்டு அது வேராகி செடியாகி மரமாகி அப்புறமா அது பழத்தை கொடுக்கும். அப்போ துவாபரிகத்திலிருந்து தான் தவறுகள் செய்கிறாங்க. பின்னாடி வரக்கூடிய காலகட்டத்தில் தான் அதுக்கான பலனை அனுபவிப்பாங்க. அப்போ துவாபரயுகம் கூட ஓரளவுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையத்தான் வாழறாங்க. கீழ் நோக்கி போகிறாங்க. அதனுடைய பலனை அங்கே அனுபவிக்கிறது இல்லை. பாவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதனுடைய பலனை பின்னாடி தான் அனுபவிப்பாங்க. அதனால் துவாபரயுகமும் ஒரு அமைதியான நிம்மதியான ஒரு காலகட்டம் தான். சொர்க்கத்தில் சத்தியுகத்தில் ஆனந்தம் இருந்தது, திரேதாயுகத்தில் சுகம் இருந்தது. ஆனந்தத்தை விட சுகம் கம்மி. துவாபரயுகத்தில் வெறும் அமைதி மட்டும்தான் இருக்குது, சுகம் இல்லை, ஆனந்தம் இல்லை. இப்படி போகுது. அடுத்தது இந்த துவாபரயுக பக்தி சிரேஷ்டமான பக்தியாக இருக்கு. 4வது யுகம் கலியுகம் இருக்கு. இந்த கலியுகம் இதுவும் 1250 வருஷம். இந்த கலியுகத்தில் தான் துவாபரயுகத்திலிருந்து நம்ம செய்கிற பாவத்தினுடைய பலனை அனுபவிக்கிறோம். இங்கே தான் எல்லா வியாதிகளும் பிரச்சனைகளும் வருது, குறைந்த ஆயுள் வருது, இங்கிருந்து எல்லாமே உருவாகுது. சத்தியுகத்தில் அகர்மம், செயலற்ற செயல் இருந்தது. யாருக்கும் எந்த ஹெல்ப்பும் செய்ய மாட்டாங்க, செய்ய வேண்டிய உதவியும் இல்லை, எல்லார்கிட்டையும் எல்லாமே இருக்கும். பாவமும் இல்லை, புண்ணியமும் இல்லை. துவாபரிகத்திலிருந்து தான் கர்மம் உருவாகுது, தான தர்மம் உருவாகுது. கலியுகத்தில் விகர்மம் உருவாகுது, ரொம்ப ரொம்ப மோசமான கர்மங்கள். துவாபரிகத்தில் மன்னிக்கக்கூடிய தவறுகள் நடந்தது, அதை பாவம்னு சொல்லுவோம். கலியுகத்தில் மன்னிக்கவே முடியாத தவறுகளை செய்கிறோம், அதைத்தான் விகர்மம்னு சொல்கிறோம், மோசமான கர்மம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி உடம்பும் ரொம்ப மோசமாகுது, மனசும் ரொம்ப மோசமாகுது. அப்போ இயற்கை இன்னும் கோபப்படுது, அங்கே நிறைய இயற்கை சீற்றத்தை கொடுக்குது. ஏன்னா வாடகை கம்மி பண்ணுறோம், வீட்டை அசுத்தப்படுத்துகிறோம். அப்போ என்ன ஆகும், ஹவுஸ் ஓனர் மறுபடியும் வெளியில் அனுப்புவார். எந்த கடவுள் மேலே நம்பிக்கை இருந்ததோ, பயம் இருந்ததோ அதே கடவுள் மேலே பயம் இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல் அந்த கடவுள் பேரை சொல்லி எல்லா தவறுகளும் செய்ய ஆரம்பிக்கிறோம். கலியுகத்தில் நானே கடவுள்னு சொல்ல ஆரம்பிக்கிறோம், நான் கடவுளுடைய மீடியேட்டர்னு சொல்ல ஆரம்பிக்கிறோம். கடவுள் பேரை சொல்லியே எல்லா தப்பும் நடக்குது. கடவுள் இருக்கிறதா சொல்லக்கூடிய கோவில்லையே எல்லா தப்பும் நடக்குது. கடவுள் பெயரில் எல்லா தப்பும் நடக்குது. அப்போ கடவுள் பெயரையும் கெடுக்கிறோம். நாளுக்கு நாள் இன்னும் தேகாபிமானம் ஆகுது. அடுத்தது துர்தேவதைகள் உருவாகிறாங்க கலியுகத்திலிருந்து. இந்த துர்தேவதைகள்ன்றவங்க என்னன்னா, கலியுக மக்களால் உருவாக்கப்பட்ட கற்பனை தேவதைகள். சத்தியுகத்தில் வாழ்ந்த அந்த தேவதைகளுடைய வாழ்க்கையை ஓரளவுக்கு துவாபரயுகத்தில் புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஓரளவுக்கு அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பக்தியில் செஞ்சாங்க. அவங்க சாப்பிட்ட உணவு, பழங்கள் எல்லாமே. ஆனால் கலியுகத்தில் எல்லாமே கற்பனையாக மாறுது. இறைவன் பேரை சொல்லி எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. உதாரணத்துக்கு, நான் செய்கிறதெல்லாம் இறைவனும் செஞ்சுருப்பாங்க, தேவதைகளும் செஞ்சுருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு தவறுகள் செய்கிறாங்க. நம்மளை மாதிரி தான் அவங்களும் இருந்திருப்பாங்க. அப்போ கலியுகத்தில் ரொம்ப மோசமான நிலைக்கு நம்ம வந்துட்டோம் இல்லையா. அந்த கடவுளும் தேவதைகளும் அதே மாதிரி மோசமாக வாழ்ந்திருப்பாங்க. நான் என்னுடைய மனைவியை மற்றவங்க பேச்சை கேட்டு சந்தேகிக்கிறேன், இதையே தான் ராமரும் செஞ்சிருப்பார். எனக்கும் என்னுடைய பசங்களுக்கும் சண்டை வருது, என்னை மதிக்க மாட்டேன்றாங்க, இதுதான் ராமருடைய வாழ்க்கையில் நடத்திருக்கும். நான் இங்கே இருக்கிற பெண்களை கிண்டல் செய்வேன், கேலி கிண்டல் செய்வேன், அதையே தான் கிருஷ்ணரும் செஞ்சிருப்பார். நான் இங்கே நிறைய பேருடைய வாழ்க்கையில் கலகம் வச்சிட்ருக்கிறேன், அதையே தான் கிருஷ்ணரும் செஞ்சிருப்பார். எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் சண்டை வருது, கோபத்தில் பெட்ரோல் ஊற்றி எரிச்சிடுறேன், அதே தான் சிவனுக்கும் பார்வதிக்கும் சண்டை வந்து சிவன் 3வது கண்ணை திறந்து பார்வதியை எரிச்சிட்டாரு. எனக்கும் என் தம்பிக்கும் ஒரே சண்டை வருது,
அதே மாதிரி இங்கே எனக்கும் என் தம்பிக்கும் சொத்துல சண்டை வருது. அதே மாதிரி விநாயகருக்கும் முருகருக்கும் ஒரு பழத்துக்காக சண்டை வருது. நான் அடுத்து மனைவியை தப்பான பார்வையில் பார்ப்பேன், தப்பாக நடந்துப்பேன். அதே தான் இந்திரனும் செஞ்சாரு. இப்படி இங்கே கலியுகத்தில் ஒருத்தர் எந்த உணர்வில் எந்த மனநிலையில் எதை செய்கிறாரோ இதையே தான் கடவுளும் தேவதைகளும் செஞ்சுருப்பாங்கன்னு இவராக தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு எழுதி வைக்கிறார். கலியுகத்தில் யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி எழுதி வைக்கிறார். அதைத்தான் நம்ம நம்பி படிச்சுட்ருக்கிறோம். துவாபர யுகத்தில் எழுதுனதெல்லாம் போயிடுச்சு. கலியுகத்திலிருந்து அவங்க இஷ்டத்துக்கு அவங்க எழுதுனது தான் இப்போ நம்ம நம்பிட்டு இருக்கிறோம். ராமர் வாழ்ந்தது உண்மை, கிருஷ்ணர் வாழ்ந்தது உண்மை. ஆனால் அவங்க ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. இப்போ நம்ம கேள்விப்படுற மாதிரி வாழலை. அப்போ இந்த சொர்க்கம்ன்ற போன கிளாஸில் நாம் என்னெல்லாம் பார்த்தோமோ அப்படி தான் தேவதைகள் வாழ்ந்தாங்க. மீதி எல்லாமே கற்பனை. அப்படியே மாறி 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 வருது. எங்கள் தாத்தா வாழ்ந்த வாழ்க்கை எங்கள் அம்மா அப்பாவுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவங்க கண் கூட பார்க்குறாங்க. அந்த வாழ்க்கையில் பாதி எங்களுக்கு சொல்கிறாங்க. ஏன்னா தினமும் அதே வேலையை எல்லாத்தையும் சொல்ல முடியாது இல்லையா? அப்போ அதில் பாதி தான் எங்களுக்கு வருது. எனக்கு, எங்கள் அண்ணனுக்கு, எங்கள் தம்பிக்கு. இப்போ எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகுது. அவங்க பசங்களுக்கு ஓரளவுக்கு சொல்கிறார், ஃபோட்டோ காமிக்கிறார், சும்மா ஓரளவுக்கு லைட்டாக சொல்கிறார், ஒரு 10%. இப்போ அவர் எங்கள் அண்ணன் பையன் அவருடைய பையனுக்கு என்ன சொல்லுவார்? ஒன்றுமே சொல்ல முடியாது. ஏன்னா தெரியாது இல்லையா, இன்ஃபர்மேஷனே இருக்காது இல்லையா, கம்மியாகுது இல்லையா. நம்மளை மாதிரி தான் தாத்தா வாழ்ந்திருப்பார், நம்மளை மாதிரி தான் வாழ்ந்திருப்பாருன்னு அவர் வாழக்கூடிய வாழ்க்கையை வச்சு அவங்க தாத்தாவை எடை போடுவார். அவர் ஒரு புது ஸ்டோரி சொல்லுவார். இப்படி தான் எழுந்திருப்பார், இப்படி தான் சாப்பிட்ருப்பார், இந்த மாதிரியெல்லாம் செஞ்சுருப்பாருன்னு. அப்படி தான் துவாபரயுகத்தில் ஆரம்பத்தில் எழுதப்பட்ட சாஸ்திரங்கள் உண்மை. ஏன்னா துவாபரயுகத்துக்கு முன்னாடி தான் சொர்க்கம் இருந்தது. அங்கே வாழ்ந்தவங்களை பற்றி க்ளீனாக தெரியும். அவங்க எழுதுனது உண்மை. அப்போ துவாபரயுகம் 1650 வருஷம் முடியுது. அதுக்கப்புறம் கலியுகம் வருது. அப்போ இதில் எவ்வளோ விஷயங்கள் மாறுது பாருங்கள். அப்போ கலியுகத்தில் வரவங்களுக்கு சொர்க்கம்னு ஒன்று இருந்தது தெரியுமே தவிர அது இந்த பூமியில் தான் இருந்ததுன்னு கூட தெரியாது. அப்போ அது ஏதோ மேலே இருந்ததுன்னு நினச்சிப்பாங்க. அப்புறம் கிருஷ்ணர், ராமர் அப்படி வாழ்ந்தாங்கன்னு தெரியுமே தவிர எப்படி வாழ்ந்தாங்கன்னு தெரியாது. அப்போ அந்த பேரை வச்சுக்கிட்டு இவங்க வாழ்க்கையை எப்படி வாழுறாங்களோ அதோடு ஒப்பிட்டு எழுதிக்கிறாங்க. இப்படி தான் அவங்க வாழ்ந்திருப்பாங்க. இதை நம்மளும் நம்பிட்டுருக்குறோம். இதை நம்புறது கூட ஒரு பாவம் தான். சொல்கிறது மட்டும் இல்லை, எழுதுனது மட்டும் இல்லை, நம்பி மற்றவங்களுக்கு சொல்கிறோம் இல்லையா, இதுவும் பாவம் தான். இப்படித்தான் கலியுக பக்தியை பரப்பி பெரிய பாவத்தை செஞ்சுருக்கிறோம் ஜென்ம ஜென்மமாக. கடவுள் பேரையும் கெடுத்திருக்கோம், தேவதைகளுடைய பேரையும் கெடுத்திருக்கிறோம், இன்னும் கெடுத்துட்ருக்குறோம். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்குத்தான் இறைவன் இவ்வளோ ஞானத்தை புரிய வச்சிட்ருக்கார். அப்படியெல்லாம் நடக்கலை. இதனுடைய உச்சகட்டம் இன்னொன்று இருக்குது. ஒரு ஃபேமிலியில் ஒரு அம்மா அப்பா பசங்க இருக்காங்க. பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, வரதுக்கு லேட் ஆகுது. உடனே அந்த அம்மாவுக்கு பயம் வர ஆரம்பிச்சுது. ஐயோ, குழந்தை இன்னும் வரலையே, வீட்டுக்கு வரலையேன்னு. அப்புறம் அந்த பையன் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணுறார். அப்பா, இந்த மாதிரி அந்த பஸ்ஸு மிஸ் ஆகிடுச்சு, நான் அடுத்த பஸ்ஸுக்கு வரேன்னு. கொஞ்சம் சாந்தமாகுறார். பரவாயில்ல, சேஃப்டியாக தான் இருக்கான் பையன். ஆனாலும் பையன் வீட்டுக்கு வர வரைக்கும் ஒரு பதற்றம் இருக்கும். அப்போது பையன் சேஃப்டியாக இருக்காருன்னு தெரிஞ்சிடுச்சு, அடுத்த பஸ்ஸில் வரப்போகிறாருன்னு தெரிஞ்சிடுச்சு, இல்லை எங்கள் ஃப்ரெண்டோடைய அப்பாவை வந்து விட்டுடுறாரான்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனாலும் வீட்டுக்கு வர வரைக்கும் ஒரு பயம் இருக்கும். வந்த உடனே அந்த குழந்தைய அப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டு பயந்தே போயிட்டேன்டான்னுவாங்க. இப்படித்தானே எல்லாருக்கும் இருக்கும். இப்படித்தானே அந்த ஆட்டு கூட்டத்துக்கும் இருக்கும். அந்த ஆட்டோடைய அம்மாவுக்கும் அப்படி தானே இருக்கும். ஆட்டோடைய குழந்தைக்கும் அப்படி தானே இருக்கும். அம்மா மேலே இருக்கிற உணர்வு. நம்மளை விட கான்ஷியஸ் ஜாஸ்தி, உணர்வுகள் ஜாஸ்தி. நடக்க போகிறதெல்லாம் மிருகங்களுக்கு தெரியும். அப்போது என் பையனை என் கூட்டத்துலேருந்து கூப்பிட்டுட்டு போகிறாங்க. ஏன் கூப்பிட்டு போகிறாங்க எனக்கு தெரியும், என் பையனுக்கும் தெரியும். ரிட்டன் என் பையன் கண்டிப்பாக வரமாட்டான்றதும் தெரியும். அப்போ அந்த ஆட்டோடைய அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? நான் ரிட்டன் எங்கள் அம்மா கிட்ட வரப்போகிறதில்ல அவ்வளோதான்னு அந்த
குட்டி போயிட்டு இருக்கு இல்லையா, அது இந்த குட்டிக்கு எப்படி இருக்கும் உணர்வு? அதை பலி கொடுக்குறோம், அதை சாப்பிட்றோம். அப்படி என் பையனை நான் வெட்டி, என் பையனை யாரோ வெட்டி லிவர் தனியா, இதயம் தனியா, ரத்தம் தனியான்னு சாப்பிட்டா நமக்கு எப்படி இருக்கும்? என் குழந்தையோட தலையை வெட்டி அந்த தலையை மட்டும் பொரிச்சு சாப்பிட்டா எனக்கு எப்படி இருக்கும்? அப்படிதானே? ஆட்டோட தலையை மட்டும் ஃப்ரை பண்ணுங்க, என்னுடைய தலைக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் உன் பையனுடைய தலையை வெட்டி சாப்பிட வேண்டியதுதாங்க? ஆட்டோடைய அதுவும் இளம் ஆடாக வேணும். அப்போ அதே மாதிரி இளம் குழந்தைய சூஸ் பண்ணி அந்த குழந்தைய வெட்டி அந்த ரத்தத்தை சாப்பிட்டோம், அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? கேட்குறக்கே ஒரு ஜீர்ணிக்க முடியல இல்லையா? ஆனால் தினம் இந்த விஷயம் மட்டும் நம்மளுக்கு ஜீர்ணிக்குது, அதை செஞ்சிட்டும் இருக்கிறோம். ஆனால் அந்த ஒரு மனித குழந்தையோடு அதை ஒப்பிட்டா அப்படியே சகிக்கவே முடியல. காரணம் இப்படிதான், நம்ம மனநிலை இப்படிதான் ஆயிடுச்சு. இந்த தேக அபிமானத்தோட உச்சம் இதுதான். அதுவும் கடவுள் பேரை சொல்லி அதை பலி கொடுக்குறாங்க பாருங்க, அது இன்னும் உச்சக்கட்ட பாவம். இப்போ இந்த நாயுடைய தன்மை பார்த்தீங்களன்னா, குட்டியை போடுதுன்னா தன்னுடைய பசிக்கு நாய் தன்னுடைய குழந்தைகளை சாப்பிடும். இது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ இறைவன் தான் நம்ம எல்லாரையுமே படைக்கிறாரு. அந்த ஆட்டை படைக்கிறதும் அந்த இறைவன் தான், அந்த மாட்டை படைக்கிறதும் இறைவன் தான். அப்போ இறைவனுக்கு முதல்ல பசி எடுக்குமான்னு ஒரு கேள்வி. அப்போ பசி எடுக்கிறதா காமிக்கிறோம். பசிக்கு தன்னுடைய குழந்தைய அவர் கேட்கறதா சொல்கிறோம். குழந்தைய சாப்பிட்றாரு. அந்த ஆடை, கோழியை, அந்த மாடை வெட்டி சாப்பிட்றாரு இறைவன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த நாய் மாதிரி தானே நீங்கள் அந்த கடவுளை காமிச்சிட்ருக்கீங்க. அப்போ அந்த நாய்க்கும் அந்த இறைவனுக்கும் அப்போ என்ன வித்தியாசம்? இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போயிருக்குது கலியுக பக்தி. ஒருத்தர் ஸ்மோக் பண்ணுறார், ட்ரிங்க் பண்ணுறார், எங்கே பண்ணாலும் தப்பு. அவர் கோவிலில் பண்ணுறாருன்னா அது இன்னும் பெரிய தப்பு. ஏன்னா அது ஒரு பரிசுத்தமான இடம். ஒரு பெண்ணை எந்த வார்த்தையோடு பேசக்கூடாதோ அந்த வார்த்தையோடு திட்டுறாங்கன்னா அது எங்கே திட்டினாலும் தப்பு தான். கோவிலில் போயிட்டு திட்டினா அது இன்னும் மன்னிக்க முடியாத தப்பு. ஆனால் முனி ஈஸ்வரன் ஒரு கடவுளை வழிபடுறாங்க கிராமங்களில். அவருடைய பிரசாதமே சுருட்டை, பிராந்தி, விஸ்கி. கோவிலில் தப்பாக இது போல் விஷயங்களை குடிக்கக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அந்த கடவுளே அப்படிப்பட்ட விஷயத்தை செய்கிறாருன்னா இது எப்படி? அடுத்தது ஜாத்திரைன்னு ஊரில் ஒன்று பண்ணுவாங்க, ஜாத்திரைன்னு. அதில் அந்த ஜாத்திரையுடைய முடிவில் எல்லாம் ஆடு வெட்டுவாங்க, கோழி வெட்டுவாங்க, அந்த எருமாட்டு தலையை வெட்டுவாங்க. ஏன்னா மனுஷனை வெட்ட மாட்டாங்க இல்லையா? மனுஷன் வெட்டினா கோர்ட்டு கேஸுன்னு போயிடுவான், இதுங்க போகாது. அதனால் அதனுடைய முடிவில், 2வது நாள் முடிவில் அந்த கடவுளை வழி அனுப்புவாங்களாம். அந்த அம்மா போக மாட்டாங்களாம் அட்டாச்மெண்ட்டில். ஏன்னா இந்த 2 நாள் பண்ணது ப்ராசஸ் நல்லா இருக்குது, அதனால் இங்கேயே தங்கிடுவாங்களாம். அதனால் அதை அனுப்புறதுக்காக ஒரு ப்ராசஸ்ஸு, அதுக்கு ஒரு புக்கே இருக்கான். இதுதான் இதில் கொடுமையே. அந்த புக்கு அந்த அம்மாவை திட்டுறதுக்காக எழுதப்பட்ட புக்கு. ரொம்ப ரொம்ப A to Z மோசமான வார்த்தைகளோடு திட்டுவாங்க. அதனோட உச்சமாக அந்த ஊரில் இருக்கிற பெரிய மனிதர்களோட சேர்த்து வச்சு அந்த தேவதையை பேசுவாங்க. அப்போ தான் அது போயிடுமா ரொம்ப கோச்சிக்கிட்டு. இதை ஒரு புண்ணிய செயலாக செஞ்சிட்ருக்காங்க. தாயே அம்மான்றீங்க, உங்கள் தாயே உங்கள் அம்மாவை இப்படி தான் பேசுவீங்களா? கோவில்ன்ற கிளாஸு நான் எடுத்துருக்கிறேன். அது ஃபுல்லாகவே சயின்ஸு. கோவிலுக்கு போனால் என்னென்ன பண்ணணும் இன்னும் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அதெல்லாம் சயின்ஸு, அதெல்லாம் துவாபர யுக பக்தி. இப்போ சொல்கிறதெல்லாம் கலியுக பக்தி. அப்போது பரிசுத்தமான தேவதைகள், பரிசுத்தமான சொர்க்கம் அசுத்தமான உலகமாக, அசுத்தமான மனிதர்களாக மாறிடுச்சு. பரிசுத்தமான பாரத கண்டம் அசுத்தமான பாரத கண்டமாக மாறிடுச்சு. இன்னும் உச்சகட்டத்துக்கு போகுது. அப்போ இயற்கை என்ற ஹவுஸ் ஓனர் இன்னும் உச்சகட்ட தவறுகள் செய்யும்போது பார்த்து ரசிப்பாங்களா? அதனால தான் இந்த இயற்கை சீற்றங்கள். என் வீட்டை அசுத்தப்படுத்தாதீங்க, எப்படியாவது போங்க, எங்கேயாவது போங்கன்னு அனுப்புது. அதுதான் இந்த உலகத்தில் இன்றைக்கி நடக்கிற
இந்த சூழ்நிலைக்கு காரணம். நாம செஞ்சுக்கிட்ட வினை, செய்வினை, சொந்த செலவில் நாம வச்சுக்கிட்ட சூன்யம். இதுக்கும் இறைவனுக்கும் எந்த காரணமும் கிடையாது. பக்தியில் இறைவனுடைய வேலை என்னென்னு புரியாமல் இஷ்டத்துக்கு இறைவனுடைய வேலை இதுதான் அதுதான் எழுதி வச்சாங்களே, அதுதான் மகா பாவம். எல்லாத்துக்கும் கடவுள் தான் காரணம், கடவுள் தான் காரணம். சந்தோஷமாக வாழணும்னு இந்த சொர்க்கத்தை படைச்ச இறைவன் மறுபடியும் ஏன் உங்களை அழிக்க போகிறார்? அழகான சொர்க்கத்தை நரகமாக மாற்றுறது நாம தான். மறுபடியும் இந்த நரகத்தை சொர்க்கமாக்குற வேலையைத்தான் இறைவன் செய்வார தவிர யாரையும் அவர் அழிக்க மாட்டார். இதை நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். நல்லது. ஓ சாந்தி.